ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம மேங்கோ டெஸ்கில் பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாட் மட்டன் சுக்கா. இந்த ரெசிபிக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 300 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை கொஞ்ச நேரம் எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம ஆயிலில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் ஓரளவுக்கு வெந்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது மட்டனுக்கு மட்டும்தான், சுக்கா மசாலாவுக்கு நம்ம தனியாக ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு தண்ணி நான் ஒரு 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நான் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சுக்கா மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், இதெல்லாம் ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட சுக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா சுக்கா மசாலா சேர்க்க போகிறோம். இந்த மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், நம்ம மட்டனில் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். இது இந்த மசாலாவுக்கு மட்டும்தான். இப்போது மட்டன் வேக வச்ச வாட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இல்லை ஓரளவுக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் வாட்டர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம வேக வச்ச மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 to 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான செட்டிநாட் மட்டன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணி இதுக்கு முன்னாடி கன்சிஸ்டன்சியில் இறக்குனீங்கன்னா நல்லா தாராளமாக கிரேவி மாதிரி போட்டு சாப்பிட்லாம். இல்லை இன்னும் நல்லா சுண்ட வச்சு ஒரு ட்ரை ஸ்டார்டராக சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.